வெட்டி பையன் என்னடா இது இப்படி கிளம்பிட்டு இருக்காங்க நினைக்கிறீங்க? என்னங்க பண்றது? ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு சோப்போட இருக்க மாதிரிங்களேன் ஸ்ட்ரைட்டாக வந்து இல்லை இந்த வீடியோ நீங்கள் போக போக உங்களுக்கே தெரியும். ஸோ நான் அப்படியே கிளம்ப அப்படியே நீங்கள் வீடியோ பார்த்துட்டே இருங்க. நம்ம சேனலில் இனிமேல் இன்ட்ரோனா இந்த மாதிரி வித்தியாசமாக தான் கைஸ் வரும். ஓகே, சேனலில் வந்து வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாத கணக்காகி போச்சு. ஸோ வித்தியாசமாக எதாவது பண்ணலாமே அப்படின்னு சரி நம்ம கிளம்புறதே எல்லாருமே இந்த கெட் ரெடி வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்காங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ அது மாதிரி நம்மளும் கெட் ரெடி குளிக்கிறதுலேருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ குளிக்கிறது ட்ரெஸ் மாற்றுறதுலேருந்து அப்படியே கன்யூஸாக நீங்கள் அப்படியே அது என்னது டைம் என்னடா அது என்னடா மாப்பிள்ள. ஸோ இதெல்லாம் நம்மளை பார்ப்பீங்க. ஓகே கைஸ், ஸோ அப்படியே போக கண்டினியூ பண்ணிக்கலாம். கைஸ் ஆக்சுவலாக ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் கலர் பேண்ட்டு, ஸோ இந்த ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்ட இந்த ஒரு ஹூடி, இது என்ன கலர்? பர்பிள் கலரா? ஸோ இது ரெண்டு தான் நம்ம போட போகிறோம். ஸோ இதை போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. கைஸ் எப்பவுமே ஒரு புதுசாக தான் நீங்கள் வாங்கினு வச்சுங்களேன். ஸோ இது மோந்து பார்க்கும்போது அது வேறு லெவல் ஃபீலு. ஸோ கண்டிப்பாக வந்து யார் யார் இந்த மாதிரிலாம் மோந்து பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி நீங்களும் மோந்து பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டுருங்க. இதெல்லாம் சல்லித்தனமாக இருக்குது, வெறியாக இருக்குமா பிள்ளை. ஸோ இந்த ஹூடி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு 400 சம்திங் வந்துச்சு கைஸ். நல்லா இருக்கு ஆனால் துணி ஆக்சுவலாக. நான் இதுலேயே ரெட் கலர் ஒன்று வச்சுருக்கேன் நான். ஸோ அதோட இந்த கலர் சூஸ் பண்ணேன். ஸோ பிளாக்கு, இந்த பர்பிள் கலர் ஹூடி, அப்புறம் இன்னும் போக ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிட்டு அப்படி நம்ம என்னடா இப்பெல்லாம் ரெடி பண்ணி எங்கடா போகிறீங்க தானே தெரியல. போக உங்களுக்கு தெரியும். ஓகே கைஸ் எப்படி இருக்குது? ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளோட காஸ்டியூமு. ஸோ பிளாக் கலர் பேண்ட்டு, இந்த ஒரு ஹூடி. இந்த ஒரு ஹூடி வந்து லிங்க் வேணால் சொல்லுங்கள், லிங்க் வேணால் நான் தர்றேன். ஸோ இந்த ஹூடி, அப்புறம் ஒரு வாட்ச்சு, அப்புறம் நம்ம ஒரு ஸ்பார்க் ஷூ போட்டு நம்மளோட இந்த பைக்கில் ஸோ கிளம்பிட்டோம். எதுக்குடா இவ்வளோ ஐயோ எதுக்குடா இவ்வளோ வாரமாக ஆர்ப்பாட்டமாக போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது இந்த வீடியோட அப்படி ஸ்கிப் பண்ணிங்கனாலே தெரியுங்க கைஸ். ஸோ போக கண்டினியூ பண்ணுறேன். கோப்ரோ வேறு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இந்த விலாகு கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சரிங்களா? ஸோ போகலாம். பார்த்தீங்களா டியூக் வந்து இப்படி சின்னதாக கூட்டி போட்டு ஸ்ப்ளெண்டராக மாறிடுச்சு கைஸ். என்ன பண்ணுறது? இப்போ இருந்தால் அடிச்சுட்டு போவோம் பார்த்துக்கலாம் வாங்க. பார்க்க மாட்டேங்குது, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஓகே போலாம். ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ அந்த வீடியோவில் எல்லா வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காரைக்குடி வந்திருக்கோம். எதுன்னு கேட்டிங்கன்னா தம்பிக்கு வந்து ஸோ தம்பிக்கு வந்து கார்டு எடுக்கலான்னு வந்திருக்கோம். வேறு என்னங்க இதுதாங்க சர்ப்ரைஸ், வேறு எதுவுமே இல்லை, இது மட்டும்தான். ஸோ போக இந்த காரோட இவனை வேற எவ்வளோ ஜூஸ் இந்த கார் வந்து எடுக்கலாம், பொறுமையாக எடுக்கலாம். ஸோ நம்ம கார் இங்கே இல்லை, அங்கே இருக்குது. அதை வந்து நீங்கள் பார்ப்பீங்க.
பையன் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் வந்து வளைச்சு கோபுரம் எடுத்துகிட்டு இருக்கான். இவ்வளோ நேரம் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா செம்ம காமெடி ஆச்சு. சும்மா அந்த ஷோரூம்குள்ளே போனா எல்லாம் பண்ணான். கடைசி பார்த்தா சரி இங்கே கூட என்னென்ன வீடியோ எடுத்துருக்கேன்னு பார்க்கலான்னு பார்த்தா இவன் வந்து எல்லாத்தையும் ஃபோட்டோ தாங்க எடுத்திருக்கேன், வீடியோவே எடுக்கல. ஸோ அதனால் மறுபடியும் எடுத்துகிட்டு இருக்கான் பாருங்களேன். ஸோ மறுபடியும் வளைச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே இருங்க பாரு, பின்னாடி பார்த்தேன். கடவுளே, ஷோரூமில் எல்லாருமே ஸ்வீட் கொடுத்துட்டாப்புல, ஆனால் எனக்கு மட்டும் கொடுக்கல. பாருங்க பழக்கமே தெரியலங்க. ஃபஸ்ட் அவங்களே கொடுக்கலாமா? நான் அப்படி இல்லைங்க கைஸ், நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு கொடுத்துட்டேன். இந்த கை வா பைக் எடுக்கலாம் கைஸ். இவ்வளோ நாள் கூடவே தான் இருந்தேன். இவன் இவ்வளோ பெரிய கேமராமேனாக இருப்பான்னு எனக்கு தெரியவே இல்லைங்க. கொளுத்தி போடுறாங்க. இதோ சாதிச்ச ஒரு வெறி கண்ணில் தெரியுதாடா. கைஸ் ஆக்சுவலி இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இந்த இடத்த தெரியாத ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ புது பைக்காக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, இந்த பக்கம் போகிற ட்ராவல்ஸாக இருந்தாலும் சரி, இந்த கோயிலில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து தேங்காய் உடைச்சி ஒரு பூஜை பண்ணிட்டு தான் போவாங்க. அது வந்து ஒரு வழக்கமாகவே இருக்குது. இது எந்த இடம் கேட்டிங்கன்னா சங்கரபதி கோயில். எங்கே அதாவது தேவகோட்டை டு காரைக்குடி போகிற வழியில் இருக்கும். ஸோ நம்மளும் இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ தேங்காய் உடைச்சிட்டு பூஜை பண்ணிட்டு அப்படியே போவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எத்தனை வண்டி நிற்கிதுன்னு. ஸோ வர்ற வண்டி எல்லாமே இந்த இடத்துல வந்துட்டு பூஜை பண்ணிட்டு தான் போவாங்க. அப்படி ஒரு வழக்கமாக இருக்குது.